உத்தரப்பிரதேசத்தில் காலியாக இருக்கும் 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நவம்பர் 20 அன்று நடக்கிறது. ஒரு புறம் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் என்று தேர்தல் பிரச்சாரங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் யோகி ஆதித்யநாத், மற்றொரு புறம் யோகி ஆதித்யநாத் முன்னெடுக்கும் பிரச்சாரங்களுக்கு எல்லாம் கவுண்டர் அட்டாக் கொடுத்து வரும் அகிலேஷ் யாதவ் என்று உத்தரப்பிரதேச தேர்தல் களம் பரபரத்து வருகிறது. இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் இந்த 9 தொகுதிகளில் அதிக கவனத்தை பெற்றிருப்பது என்னவோ கர்ஹல் சட்டமன்ற தொகுதிதான். காரணம், சமாஜ்வாதி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கர்ஹல் தொகுதியில் வெற்றியை மட்டுமே சுவைத்து வருகிறது அக்கட்சி. 1993ஆம் ஆண்டு தொடங்கி 2022 வரை தொடர்ந்து 7 முறை இத்தொகுதியில் வெற்றி காட்டியிருக்கிறது சமாஜ்வாதி கட்சி. இதனால் மற்ற தொகுதிகளை காட்டிலும் இத்தொகுதியின் வெற்றி தோல்வி என்பது அக்கட்சிக்கு பிரஸ்டீஜ் ஃபைட்டாக இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருந்தார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ். தொடர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற அகிலேஷ் தற்போது நாடாளுமன்றம் சென்றுவிட்டதால் இத்தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு தற்போது இடைத்தேர்தலும் நடக்கிறது. அகிலேஷுக்கு பிறகு இத்தொகுதியில் சமாஜ்வாதியின் முகமாக இருக்க போவது யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தன் குடும்பத்திலிருந்தே வேட்பாளரை தேர்வு செய்தார் அகிலேஷ். சமாஜ்வாதி கட்சி சார்பாக தேஜ் பிரதாப் யாதவ் போட்டியிடுகிறார். 30 ஆண்டுகளாக தங்கள் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் தொகுதி, அகிலேஷ் எம்எல்ஏ ஆக இருந்த தொகுதி, தற்போது அவர் மனைவி டிம்பிள் யாதவ் எம்பியாக இருக்கும் மைன்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதி, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இத்தொகுதியின் வெற்றியை கட்டாயமாக பார்க்கிறது சமாஜ்வாதி. கர்ஹல் தொகுதியில் மொத்தம் 3.7 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதில் யாதவ மக்கள் 1.7 லட்சம் வரையிலும், ஷக்கியா மக்கள் 60,000 வரையிலும், தலித் மக்கள் 40,000 வரையிலும், முஸ்லிம் மக்கள் 15,000 வரையிலும், உயர் சாதிகளான பிராமண மற்றும் தாகூர் சமூக வாக்குகள் தலா 25,000 வரையிலும் இருக்கின்றனர். பொதுவாகவே யாதவ மற்றும் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் பெரும்பாலும் சமாஜ்வாதி கட்சிக்கே செல்லும். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலிருந்து தலித் மக்களும் கணிசமான அளவில் சமாஜ்வாதி கட்சியும் சாய்ந்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த வாக்குகள் கிடைத்தாலே இத்தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியின் வெற்றி எளிதாகிவிடும். உயர் சாதியின வாக்குகளை கொண்டு மட்டுமே கட்சியால் கரை சேர முடியாது என்று சுதாரித்துக் கொண்டது பாஜக. இதனால் சமாஜ்வாதி கட்சியின் லாயர் ஓட்டர் பேங்காகவும் இத்தொகுதியில் பெரும்பான்மையாகவும் இருக்கும் யாதவ் மக்களையே பாஜகவும் குறிவைத்திருக்கிறது. இதனால் இதே சமூகத்தை சேர்ந்த அனுதேஷ் யாதவை களமிறக்கியிருக்கிறது பாஜக. இவர் முலாயம் சிங் யாதவ் குடும்பத்தை சேர்ந்த எம்பி தர்மேந்திர யாதவின் சகோதரியை திருமணம் செய்திருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கர்ஹல் தொகுதியில் யாதவ் விசஸ் யாதவ் போட்டியாக மாறியிருக்கிறது. சமாஜ்வாதி கட்சியின் ஆஸ்தான தொகுதி என்பதால் இத்தொகுதியின் வெற்றியை உறுதி செய்ய கட்சியின் அனைத்து முக்கிய தலைவர்களும் களத்தில் இறங்கியிருக்கின்றனர். நவம்பர் 15 அன்று தேஜ் பிரதாப் யாதவிற்காக அகிலேஷ், டிம்பிள் இருவரும் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்திருக்கின்றனர். இடைத்தேர்தல் நடக்கும் மற்ற தொகுதிகளை காட்டிலும் கர்ஹல் தொகுதியில்தான் சமாஜ்வாதி கட்சி முழு கவனத்தையும் செலுத்தி தேர்தல் பணிகளை செய்து வருகின்றனர். கட்சியின் பொதுச் செயலாளர் சிவ்பால் சிங் யாதவ் மற்றும் ராம்கோபால் யாதவ் என்ற இருவரும் கூட இத்தொகுதிக்கு ஸ்பெஷல் போக்கஸ் கொடுத்து வருகின்றனர். இன்னொரு பக்கம் பாஜகவும் இத்தொகுதியை முக்கியமானதாக பார்க்கிறது. மக்களவைத் தேர்தலின் முடிவுகளில் பாஜகவை பின்னுக்கு தள்ளி மாநிலத்தில் அதிகப்படியான இடங்களை வென்றது சமாஜ்வாதி கட்சி. இதனால் மாநிலம் தாண்டி தேசிய அளவில் முக்கிய தலைவராக மாறினார் அகிலேஷ் யாதவ். இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டுமெனில் அவர்களின் ஆஸ்தான தொகுதியான கர்ஹல் தொகுதியிலேயே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று முயன்று வருகிறது பாஜக. இதற்காக மாநிலத்தின் துணை முதல்வர் பிரஜேஷ் பட்டர், சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜெய்வீர் சிங், உயர்கல்வித்துறை அமைச்சர் அஜித் சிங் பால் என முக்கிய தலைவர்களை இத்தொகுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இப்படி 2 கட்சிகளும் இத்தொகுதியில் தீயாய் வேலை செய்து வருகின்றன. தன் வெற்றி லகசியை தக்க வைத்துக் கொள்ளுமா சமாஜ்வாதி கட்சி, அல்லது இத்தொகுதியில் தன் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா பாஜக என்பதை இப்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது.